நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். குரோதி வருஷம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் குரு உங்களை காப்பாற்றிடுறார். இதனுடைய விவரங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திஷா புத்தி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா கண்ணிலேயே தான் கேது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜென்ம கேது 7ல் ராகு, புதன் சுக்கிரன் அங்கேயே இருக்காரு. சரி, 6ஆம் வீட்டில் செவ்வாய் சனி. அந்த சனி ஆட்சி பெற்ற நிலையில 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு கலவையான பலனாவே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 7ல் புதன் காதல் கைகூடும், ஆனா அங்க பிரச்சனையும் வரும். வேகம் எடுத்துருவீங்க, அந்த வேகத்தினால் சரியா புரியாம போயிடும். அண்ட் சுக்ரன் அங்க உச்சம் பெறார், அப்போ காதல் வயப்படும். அதுல ஒன்றும் மைனஸ் இல்லை. பட் ஸ்டில் அங்கே கேது இருக்கு. உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது ரைட்டா, இது ராங்கா, கொஞ்சம் தள்ளி போடலாமா, அக்செப்ட் பண்ணலாமா, வேண்டாமா. அப்போ உதயமும் ஆகுது, அங்கே ஒரு புரியாத ஒரு புதிரும் இருக்கு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டார்லையுமே தெளிவில்லாத ஒரு நிலை ஏற்படுது. இதில் இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்றது செவ்வாய். உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும். அண்ட் இங்கே லக்னம் இந்த வருஷம் விடியும் போது விருச்சிகம் தான். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் பயக்காது. நீங்கள் என்னுடைய நிலை எந்த அஸ்ட்ராலஜர்னுடைய சனி பெயர்ச்சி பலன் பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு பேசியிருப்போம். ஏன்னா சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டில், சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய யோகம். ஆனால் அங்கே கூட்டு சரியில்லையே. அப்போ நீங்கள் கூட்டு அப்படின்றது இப்போ இரிட்டேட் ஆவீங்க. கூட்டு இல்லாமல் வாழ்க்கை எது? கூட்டுன்னா நான் சாப்பிட்ற கூட்டு சொல்லலை, நீங்கள் கூட்டாக வேலை செய்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட்டு, லவ் பண்ணுறீங்க கூட்டு, ரிலேஷன்ஷிப் கூட்டு, வேலை செய்கிறீங்க கூட்டு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ அதிருப்தி ஏற்படும், இரிட்டேஷன் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதனால உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, போட இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சுயமாக ஒரு பெட்டி கடை வச்சா கூட நானே ராஜாடா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ அது பண்ணலாமா? நல்லா பண்ணலாம், தப்பில்லையே. உங்கள் சுய ஜாதகத்தில் சுய தொழில் செஞ்சு முன்னுக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் இப்போ அது தூண்டி உங்களை அங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக அங்கே சுய தொழில் மூலியமாக சரி அபரிவிதமான அதில் சம்பாதிப்பீங்களா? திருப்தியாக சம்பாதிப்பீங்க, எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் சம்பாதிப்பீங்க. அபரிவிதமான சம்பாதிப்பு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான். பட் அகெயின் இதனுடைய முடிவுகள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும். இந்த இடத்துல நீங்கள் கேது அப்படின்றது உங்கள் லக்னத்திலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் வேணும், ஞானம் வேணும். அப்போ ஞானம்னா என்ன? நீங்களே முடிவு பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு போய் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய, அது சம்மந்தமாக நாலேஜ் இருக்கக்கூடியவங்களோட ஒரு 3 ஒப்பீனியன், ஒரு 5 ஒப்பீனியன் கேளுங்க. அந்த ஒப்பீனியனை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ டிசிஷன் அப்படின்றதை எடுத்தோம் கவுத்தோம் முடித்தோன்னு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். கடன் இப்போ வாங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ கட்ட முடியுமா, இந்த இஎம்ஐ தேவையா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா 7ல் சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா அடப்பட பார்த்துக்கலாம், லக்ஸரியாக நம்ம இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆசைகள் தூண்டும், ஆனால் அந்த ஆசையினால் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசுங்க. சரி, 7ஆம் வீட்டில் தான் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க. அப்போது உங்களால், அதாவது உங்களுடைய மனைவினா கணவர், அவங்க ஒரு விஷயத்தை பிரியப்பட்டு அதன் மூலிமா அந்த சின்ன செலவை பெரிய செலவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 1 மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்ட முடியும். ஆனால் 3 மாதத்துக்கு உண்டான இஎம்ஐயை ஒரே மாதத்தில் கட்டுற மாதிரியெல்லாம் தூண்டுதலினால் நிறைய விஷயங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போ தூண்டுதல் அப்படின்றது எங்கே வந்தாலும் முடியுமா, தேவையா, எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு மிக முக்கியமான சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் வீட்டை
குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அது ரொம்ப ப்ளஸ். அதே மாதிரி உங்களையே அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இங்கே பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, எது எடுத்தாலும் ஒரு 5 ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட் இருக்குன்றதுல டவுட் இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சம்திங் டேக் த சஜஷன் ஃப்ரம் மல்டிபிள் பீப்புள் அண்ட் தென் டிசைட் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துல இருந்தும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ராகு கேது பரிகாரங்கள் பண்ணுங்கள். சுய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னாலும் கேதுனுடைய ஸ்தலம் ராகுனுடைய ஸ்தலம் நீங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்னி ஸ்டோன் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேக்போன் சம்மந்தமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். மசில்ஸ் சம்மந்தமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயபெட்டிஸ் இதில் எல்லாமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஹெல்த் சம்மந்தமாக ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் சனின்றது 6ஆம் வீட்டில் தான் இங்கே சேர்க்க. ஸோ இந்த 6ஆம் வீடு அப்படின்னா ருண ரோக சத்ரு. ஸோ அந்த இடத்துல வீணா நீங்களே போய் கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு நடக்குதா, ஓகேப்பா எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு அவ்வளோ தாட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு எஸ்கேப் அப்படின்றது ஆயிடுங்க. அங்கே நீங்கள் உட்காந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய பிரச்சனையே சொல்லுவாங்க, சரி நம்ம சால்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க ஃபேமிலியோட போய் பேச போயிடாதீங்க. ஸோ நீங்களே போய் ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு சாதகமாக பண்ண போய் அந்த நட்பே உங்களுக்கு பிரச்சனையாயிடும், விரிசல் விட்டுரும். அதே சமயம் நீங்கள் சிவனேன்னு இருக்கும்போது அந்த கூடாத, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் கூட பக்குவமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துக்குவான். ஸோ இது வந்து எப்படின்னா, எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு ஆகிடும். அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் நீங்கள் திருப்தியான ஒரு கைடன்ஸோட கரெக்டாக உங்களை அலோகேட் பண்ணி நீங்கள் பொறுமையாக கையாளுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டம் சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே அப்படின்னா, என்னடா அது ப்ளஸ்ஸும் அதே சொல்கிறாங்க மைனஸும் அதே சொல்கிறாங்க. ஆமாம், சனி அங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஆனால் செவ்வாய் கூட்டணி சரியில்லையே. சுக்கிரன் அங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஆனால் அங்கே ராகு இருக்கிறது சரியில்லையே. அப்படி தான் உங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ மர்ஜ் பாயிண்ட்டாக இருக்குது. அந்த மர்ஜ் அப்படின்னு இருக்கும்போது அது எப்படின்னா, இப்போ வந்து கச்ச 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 கச்சன்னு சவுண்ட் இருக்குது. அந்த மார்க்கெட் போயிருக்கீங்க, அந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கீனாக நீங்கள் நோட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பஞ்ச் அடித்து ஸ்மூத்தாக வெளியில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு பல ரூபத்தில் நான் சொல்லிட்டேன். எஸ்கேப், நெகட்டிவ்லேருந்து எஸ்கேப், பாசிட்டிவிட்டி, திங்க், அனலைஸ் அண்ட் தென் டிசைட் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தூண்டுதல் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நான் கிராஸ் பண்ணது நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சனாலிட்டி, கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு அந்த பெண்மகள் போகிறாங்க. அந்த பெண்மகள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் கன்னி ராசி அன்பர் அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நிதானத்தோட செயல்படுவார். ஆனால் அந்த நிதானத்தை அந்த மனைவி புரிஞ்சுட்டு, என்னங்க இது உங்களை வந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உடனே ஓடி வந்து சாப்பிட்றீங்களே, அதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுருவாங்க. அப்போ தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த குடும்பத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவ் வந்து அதன் மூலிமா இங்கே எல்லாமே வந்து தவிடுபடி ஆறதுக்கு, இந்த சைட் இவங்களை எப்படி சமாளிக்கிறது அவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பல ரூபத்தில் பிரச்சனையாகி, சார் பிலீவ் மீ ஆர் நாட், இந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் நான் சொன்னால் என் ஹஸ்பண்ட் கேட்கல அப்படின்றதும், இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக எடுத்துக்காம சொன்னதுனால மிகப்பெரிய பிரிவினைக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ சின்ன விஷயம் பூதாகரமாக வெடித்து
பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஸோ இங்கே குருனுடைய பார்வை உங்களுக்கு அதீத ப்ளஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்படின்ற வார்த்தைனா என்ன? எல்லோ கலர் ஃபுட்ஸ் நிறைய எடுங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதே மாதிரி குருனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. சித்தர் வழிபாடுகள் பண்ணுங்க. அண்ட் மஞ்சள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க உணவில். அண்ட் மஞ்சள் கிழங்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தில், ஏன்னா சனி அங்கே சம்மந்தப்படுறார், அப்போது நல்லெண்ணெய் தீபத்தில் சுட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது இதை டேக்கிள் பண்ணி ஸ்மூத்தாக உங்களால் வெளியில் வர முடியும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.